புதிய சபையை நாட்ட முடியும், எத்தனையோ ஊழியர்களை செய்ய முடியும். பணம் இல்லாதபடினாலே ஊழியர்கள் கழிவுற்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அன்பானவர்களே, நம்முடைய ஊழிய காலை தாங்கக்கூடிய சபையா இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மங்கள சபையை பொறுத்தவரை இந்த அங்கத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையை பார்க்கும்போது போதகர் பல ஆயிரம் நிச்சயமாக வாங்க வேண்டும். அந்த அளவிலே விசுவாச அடிப்படையிலே காணிக்கை ஒழுங்கா கொடுக்கும் போது போதகர் கொடுக்க வேண்டும். உடைய போதகரை பார்க்கும்போது உடைய குடும்பத்தில் ஒருவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் எங்கேயோ இருந்து வந்து தங்கியிருந்து ஊழியம் செய்கிறார். அவர் அந்நியர் என்று நிற்க கூடாது. அவர் குடும்பத்தில் ஒருவர், ஒரு பேர் பெற்ற ஊழியக்காரர் ஒரு முறை ஒரு நற்செய்தி கூடத்திலே பிரசங்கம் பண்ணும் போது சபையின் போதகர் என்பவர், அதாவது சபையிலே உள்ள குடும்பத்தில் அங்கத்தில் ஒருவராக இருக்கிறார். அவர் சபையின் மகன். எனவே குடும்பத்திலே பிள்ளைகளை பெற்றோர்கள் எவ்வளவு அன்பாக போஷிக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், தேவையை சந்திக்கிறார்கள். அதே போல போதனுடைய தேவையை சபையால் சந்திக்க வேண்டும், போதனை போஷிக்க வேண்டும், போதனை நல்ல முறையை உடுத்திய விட வேண்டும், நல்ல முறையிலே சாப்பிட வேண்டும், நல்ல முறையை மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இது சபை மக்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனவேதான் இன்றைக்கு அதாவது சபையிலே ஒருவேளை 10 ஒரு விசுவாசி 10 இட்லி ஒருவேளை அவர்கள் உண்டு பண்ணால் நிச்சயமாக ஒரு இட்லி போதனை கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். உண்மையாகவே நம்முடைய சபைகளை அந்த பழக்கங்களை கொண்டு வராவிட்டாலும் ஒரு போதகர் ஒரு குடும்பத்தின் ஒருவர், குடும்பத்தின் மகன், அவர் நிச்சயமாக போஷிக்கப்பட வேண்டும். உங்களைப் போல நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே போதனை நீங்கள் தாங்க உற்சாகமாக அவரை ஆதரிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை வருமானம் அத்தனை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை மற்ற சில சபைகளே வருமானம் முழுவதும் போதற்கு சொந்தம் என்ற அடிப்படையினுடைய சபை இல்லாவிட்டாலும் ஒரு போதருக்கு ஏற்றபடி, அந்த காலத்துக்கு ஏற்றபடி, விலைவாசிக்கு ஏற்றபடி ஒரு குடும்பத்தை நடத்த எவ்வளவு தேவை என்று அறிந்து அந்த போதரை தாங்கி ஆதரிக்கிற கொடுக்கிற சபையை ஆண்டவர் மென்மேல் ஆசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சபைகள் ஒரு நாள் தாழ்ந்து போவதில்லை. சபை வளர்ந்து கொண்டே இருக்கும், வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஜனங்கள் கொடுக்கக்கூடிய வசதிகளையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருப்பார். என் அன்பான விசுவாசிகளே, எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு போதகனுடைய குடும்பத்தின் மகன் என்ற உணர்வோடு அந்த மகனுக்கு ஒரு குடும்பத்தின் பெற்றோர்கள் என்னென்ன கடமைகளை செய்கிறார்களோ அதையெல்லாம் செய்து போதகரை ஆதரியுங்கள், அரவணையுங்கள், அவரை உற்சாகப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உற்சாகமாக ஊழியம் செய்வார். உற்சாகமாக ஊழியம் செய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சந்தோஷத்துக்கான அதிக சந்தோஷத்தை சபை மக்களுக்கு தேவன் கொடுப்பார் என்பது நிச்சயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த போதருக்கு போதாரம் கொடுத்த நாளிலே சபை மக்களாகி நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், எங்களுடைய சபையை ஜெபத்திலே நாங்கள் கட்டி எங்களுடைய சபையின் போதகரை ஜெபத்திலே தாங்கவே விசுவாசிகளாக நாங்கள் மாறுவோம் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய சபை விசுவாசிகளுக்குள்ளே அவர் ஒருவனும் ஒற்றுமை அன்பும் ஐக்கியமும் ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டுகிற ஒரு சபையாக சபை காணப்படுகிற தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே இடத்திலே போதனிடத்திலும் அன்பு பாராட்டுவோம். போதனை வரும்போது நாங்கள் துக்கமடைய செய்ய மாட்டோம், வருத்தமடைய செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எவ்வளவு அன்புடையவா இருந்தாரோ அதே அன்பை அவர்கள் செலுத்துங்கள். அவர்கள் சந்தோஷமாக ஊழியம் செய்வார். உடைய சபை வளர்ச்சி அடையும். எல்லாருக்கும் மேலாக ஊழியர் குடும்பத்தில் மகனாக இருக்கிறபடினாலே அவரை பராமரியுங்கள், போஷியுங்கள், அவரை திருப்தியாக சந்தோஷம் வைக்க பிரயாசப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு போதகாபிஷேகம் பெற்றிருக்கிற மங்களம் திருச்சபையினுடைய போதகர் பிரபரன் ராஜு அவர்களை வாழ்த்துகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருவிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் சார்பாகவும் மார்த்தாண்டம் திருச்சபையின் சார்பாகவும் அவர்களுடைய ஊழியம் சிறக்க மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. இப்பொழுது வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டியதான் நேரம், வாழ்த்துறை வழங்குகிற நேரம். வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் நேரத்தை சற்று மனதிலே வைத்துக் கொண்டு 5 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு ஆசைதான், அதிக நேரம் கொடுப்பதற்கு அதிக நேரம் அதற்கு நமக்கு இடமளிக்காத காரணத்தினாலே தயவு செய்து வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் 5 நிமிடத்திற்கு மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு முதலாவது வாழ்த்துறை வழங்குவதற்காக திருவிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தினுடைய செயலாளர் திரு தம்பி மனோகரன் அவர்களை அழைக்கிறேன். போதகர்களுக்கும்
அன்புக்குரிய விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட உங்கள் திருச்சபையின் போதகாபிஷேகம் பெற்றிருக்கும் ராஜி அவர்களை திருவிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் சார்பாகவும் மருதூர்குறிச்சி கன்வென்ஷன் சபையின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன். அதிகமாக எதுவும் பேச நினைக்கவில்லை. ஆனால் உங்களிடத்தில் ஒரு வசனம் உபாகமம் 32:7 முதலாவது பாகத்தில் 32 பூர்வ நாட்களை நினை அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. திருவிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தினுடைய பொருளாளர் திரு ஜெயநேசகுமார் அவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் மாலை வேளையிலே இந்த போதக அபிஷேக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் திருவாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் சார்பாகவும் பள்ளியாடி கிறிஸ்துவ லண்டன்ஸின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டுமல்லாது மேடையில் அமர்ந்திருக்கும் நமது திருவாங்கூர் சபாலோசனை சங்க தலைவர் டேவிட் தமிழ்தாஸ் அவர்களுக்கும் அன்பான மிஷனரி ரெவரண்ட் கேனா சாலமன் அவர்களுக்கும் இன்னும் அபிஷேகம் பெற்ற புது போதகர் மதிப்புக்குரிய போதகர் ராஜ் அவர்களுக்கும் இன்னும் மேடையில் இருக்கும் போதகர்கள், அன்பான மற்ற சபை கன்வென்ஷன் சபைகளின் போதகர், பக்கத்து சபைகளின் சபையின் ஆர்மி போதகர்கள், இன்னும் TSA திருச்சபையின் அன்பு போதகர்கள் அனைவருக்கும் அடியின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசுவாச குடும்பம், அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஒரு ஊழியக்காரர் ஒரு பிள்ளையாக காணப்படுகிறார், இன்னொரு பிள்ளை ஊழியக்காரனாக காணப்படுகிறார். எங்களுடைய சபையில் ரபோனி ராஜ் அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார். பெண்மகள் மிஷனரியாக காணப்படுகிற ஒரு அன்பான ஒரு ஊழியர் குடும்பம் காணப்படுகிறதால் நான் அவரை மறுபடியும் உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:2 அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் கனம் பண்ணுகிற எந்த ஊழியக்காரனையும், கர்த்தரை கனம் பண்ணுகிற எந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் நிச்சயமாக கனம் பண்ணி உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நான் அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். அவர் நம்முடைய லண்டன் மிஷன் விசுவாசத்தில் இறுதி வரை விசுவாசத்தை காத்து, சட்டத்திட்டங்களை காத்து, லண்டன் மிஷன் ஊழியக்காரராய் இருக்கும் கடைசி மூச்சு வரை விசுவாச ஒரு போர் வீரராய் வாழ வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். அன்பான போதகர் ராஜ் அவர்களுக்கு இந்த வாழ்த்துதலையும் நான் கூறி விடைபெறுகின்றேன். தேவன் தாமே அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் சபையையும் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து திருவிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் துணை செயலர் திரு ஜான் சுடர்லதானி அவர்கள் வாழ்த்துகிறார். கிறிஸ்துக்குள்ளவர்களே, இந்த ஓய்வு நாள் மாலைகளிலே விதமாக இந்த போதாபிஷேக ஆராதனையை பங்கு கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் அதோடு இந்த சபைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த மேடையில் இருக்கிற அத்தனை போதகர்களுக்கும், லண்டன் சபை போதகர்கள் மற்றும் அனைத்து டினாமினேஷன் ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பமான ஆரம்பத்தை எசட்ட செய்கிறவர் யார் என்று வேதாமத்தில் ஒரு வசனம் என்னுடைய ஞாபகத்தில் வந்தது. அவர் ராஜ் அவர்கள் சாட்சியிலே, நான் இதற்கு முன்பாக அவருடைய சாட்சியை ஆலயத்தில் கேட்டிருக்கிறேன். இந்த தினத்திலே ஒரு தடவை சொன்னார்கள், அவர் சிறுவராக இருந்த பொழுது ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டார்கள். அது என்னுடைய உள்ளத்திலே அதிகமாக என்னை இன்றைக்கு கவர்ந்தது.
அந்த ஆசையை இன்றைய நாளிலே தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நாளொரு பொழுதும் வளர செய்து இந்த நாளிலே ஒரு போதகர் என்ற அந்தஸ்துக்கு அவரை கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியாது என்பதுதான். எந்த தடைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு தேவன் தமக்கு சித்தமான காரியங்களை அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்களுக்கு செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமான நாட்களிலே மருதுகுச்சி ரெண்டமிஷன் சபை சார்பாகவும் சபை குழு மற்றும் சபை புதுச்சபையார் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்திலே அவர்கள் ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை விட்டுவிடாமல் கடைசி மூச்சு வரையிலும் அதே விசுவாசத்திலே சபாட்சி சபையின் விசுவாசத்திலே நிலைத்திருந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு தயாராக திருப்பக்கூடிய ஒரு சிறந்த ஊழியராக, திறப்பின் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக அவர் இன்னும் வளர வேண்டும் என்று அவரை நான் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன். அதோடு கூட இன்னும் இந்த சபையாரும் இவ்வளவு இந்த இன்றைய நாளில் இந்த புதாபிஷேகம் நடக்கிறது என்று சொன்னால் அது கடவுளுடைய சித்தமான நேரம் என்றுதான் நான் சொல்ல முடியும். கடவுளுடைய சித்தத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது. ஆகவே தேவன் அதனது காலங்களில் எல்லாவற்றையும் செய்ய சித்தமானவர். அதனால் அவருக்கு ஏற்ற நாளிலே இந்த நாளில் இந்த வேத போதாபிஷேக ஆராதனை கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அதற்காக தேவனுக்கும் இந்த வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு புதிதாக போதாபிஷேகத்தில் இருக்கிற போதவருக்கு ஒருமையுடைய இந்த வார்த்தையை கூறி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜான் ஆபிரகாம் அவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்குகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான பேர் விழாவிலே விசேஷமாக இந்த அருமையான அபிஷேக விழா, இந்த அருமையான விழாவிலே அருமையான ஐயா அவர்களை போதக அபிஷேகம் பண்ணுகின்ற இந்த பெரிய தருணத்தில் பேர்பாறையில் லட்சுமி சபைக்கும் அழைப்பு கொடுத்து இன்று ஊழியக்காரராக அடியானையும் ஒரு வாக்கு வழங்க எனக்கு தருணம் கொடுத்த இந்த அருமையான மேலே வீட்டிற்கும் அனைத்து போதிக பிதாக்களுக்கும் இங்கே மற்றும் அருகாமல் அமர்ந்திருக்கின்ற அனைத்து போதிக பிதாக்களுக்கும் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து திருச்சபை அங்கங்களுக்கும் நண்பர்களுக்கும் பிற திருச்சபை விசுவாசிகளுக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஞ்சல்கோடு சிஎஸ்சி திருச்சபையுடைய போதகர் வாழ்த்துக்கள். அன்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். அருள் பொறுப்புரை பெற்ற ரெவரண்ட் எஸ். ராஜு அவர்களை ஈஞ்சலோடு திருச்சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். ரெவரண்ட் எஸ். ராஜு அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், இனிமையாக பழகக்கூடியவர், நல்ல ஒரு போதகர், தீவிரமாக புரட்சியாக கடவுளுடைய பணி செய்கின்றவர், தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு கடவுளுடைய பணி செய்யக்கூடியவர். திருச்சபை பணியாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, திறமையாக செய்யக்கூடியவர். கடவுள் அவர்களுக்கு நல்ல திறமைகளையும் தாளந்தைகளையும் கொடுத்திருக்கின்றார். அவர் இந்து சமயத்தை சார்ந்து மனம் திரும்பி இயேசுநாதரை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு கடவுளை அழைப்பை பெற்று கடவுளை தெரிந்து கொள்வதை பெற்று பிரித்தெடுக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு கடவுளுடைய பணி செய்கின்றவர். இயேசுநாதர் நல்ல ஆயராக பணி செய்தார், நல்ல மேய்ப்பர்.
அந்த நல்ல ஆயருடைய முன்மாதிரியை இவர்கள் பின்பற்றுவார்கள். இந்த ஆண்டவர் சொல்லுகின்ற சீசர்களை பார்த்து சொல்லும்போது, மனிதனை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அவர்கள் ஏராளமான ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக கடவுள் மாற்றுவார். அவர்கள் சேமரார் சுருக்கமாக வாழ்ந்தார். வாழ்த்துறை வழங்குவதற்காக வாய்ப்பினை தந்த தீசாசாவின் தலைவர் மற்றும் காரிய நிர்வாக கமிட்டியாக ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாது எல்எம்எஸ் திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பிரதட்சபை ஊழியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வேளையிலே ஐக்கியபுரம் லண்டன் திருச்சபையின் சார்பாக இந்த நாளிலே போதபிஷேகம் பெற்றிருக்கின்ற ரெவரண்ட் ராஜு அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே வாழ்த்துறையாக நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் அருள்பணியராக அருள்பொழிவு பெற்ற போது தன்னுடைய வாழ்வை குறித்து விதமாக சொன்னாராம், இறைவா அமைதியின் கருவியாக என்னை மாற்றும். எங்கு வெறுப்பு இருக்கிறதோ நான் அன்பை விதைக்க வேண்டும். எங்கு காயங்கள் இருக்கின்றனவோ நான் மன்னிப்பை விதைக்க வேண்டும். எங்கு சந்தேகம் இருக்கின்றதோ நான் நம்பிக்கை விதைக்க வேண்டும். எங்கு இருள் இருக்கின்றதோ நான் ஒளியாக இருக்க வேண்டும். எங்கு கவலை இருக்கின்றதோ நான் மகிழ்ச்சியை விதைக்க வேண்டும். நமது வாழ்வு பிறருக்கு வாழ்வளிப்பதாக மாற வேண்டும். இதுவே நமது இறைவேண்டலாக இருக்க வேண்டும். இதை கருத்தில் கொண்டு இறைப்பணியாற்ற மீண்டுமாக ஐக்கிய திருச்சபை சார்பாக வாழ்த்துகின்றேன். இருக்கிறதான டாக்டர் சிசுராஜஸ் அவர்கள் இந்த இந்திய நாளில் மிஷனரி காஸ்பல் டீம் தலைவர் பாஸ்டர் ராஜ் அவருடைய போதாபிஷேக ஆராதனையில் அவரை மிஷனரி காஸ்பல் டீமின் சார்பாக அன்போடு வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் அநேகர் இன்றைக்கு பிசாசை பார்த்து ஓடுவாங்க, ஆனா அவரை பார்த்து பிசாசுகள் ஓடுது. அதான் அவருடைய ஊழியத்துக்கு ரகசியம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். அதற்கு அவருடைய ஆழமான முழங்காலின் ஜெபமும் உபவாச ஜெபம்தான் காரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் அநேக கனவுகளை வைத்திருக்கிறார். அதுல இந்த சபை முழுவதும் நிரப்ப வேண்டும், இந்த பால்கனி இதெல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையில கனவு வைத்திருக்கிறார். அந்த கனவு நிச்சயம் நிறைவேறும் என்று நாங்கள் மிஷனரி காஸ்பல் டீமின் சார்பாக வாழ்த்துகிறோம். அதற்கும் அவருடைய முழங்காலின் ஜெபம்தான் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்னும் அவர் அநேக மந்தையில சேராத ஆடுகளையும் இந்த தொழுவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இன்னும் போதகர் வாழ்த்தினது போல இந்த மந்தையிலிருந்து சிதறின ஆடுகள் உண்டு. அந்த சிதறின ஆடுகளும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. அவர்களே இந்த தொழுவத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிஷனரி காஸ்பல் டீமின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இவர் எங்களுடைய மிஷனரி காஸ்பல் டீமின் தலைவராக இருந்து விடுமுறை வேளாண்மை பள்ளி ஊழியங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். 3 டீமாக சென்று ஒரே நேரத்தில் 3 சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு தலைவராக இருந்து விடுமுறை நாட்களில் சிறுவர் ஊழியத்திலும் பங்கெடுத்து மிகவும் சிறப்பாக செயல்படுகிறவர். அவருடைய பிபிஎஸ் ஊழியமும் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிஷனரி காஸ்பல் டீமின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இன்னும் அவர் மூலமாக இந்த திருச்சபையிலும் மற்றும் அநேக திருச்சபைகளிலும் ஆலய கட்டுமான பணிகளானாலும் சரி ஊழியங்களானாலும் விரைந்து நடைபெற வேண்டும். அதற்கு அவருடைய ஆழமான ஜெபமும் அவருடைய உபவாசமும் அவருடைய முழங்காலும் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இப்போது நாங்கள் மிஷனரி காஸ்பல் டீமின் சார்பாக அங்கத்தினர்கள் எல்லாம் முன்வந்து ஒரு வெகுமதியை அவருக்கு அன்போடு அளிக்கிறோம். நல்ல சிறந்த முறையில் நடைபெற கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருவாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் தலைவர் ரெவரண்ட் டேவிட் தம்பதாஸ் அவர்கள் இந்த போதாபிஷேக ஆராதனை
சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தினார்கள். அவருக்கு எங்களுடைய சபையின் சார்பாகவும் சபை கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சபாநாயகர் சங்கத்தின் செயலாளர் திரு எஸ் தம்பிமனோகரன் MAML அவர்களை நமது திருச்சபையின் சார்பாகவும் சபை கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருவாரூர் சபாநாயகர் சங்கத்தின் பொருளாளர் திரு எம் ஜெயநேசுமார் அவர்களை மங்களம் திருச்சபையின் சார்பாகவும் சபை கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருவாரூர் சபாநாயகர் சங்கத்தின் மிஷனரி ரெவரண்ட் கேரா சாலமன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாகவும் சபை கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆவல்புரம் லண்டன் சபையின் போதகரும் மங்களம் திருச்சபையின்